Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Vector A is of length 2 cm and 60 degree above x-axis. இது x-axis. Vector இருக்குது A. இந்த வெக்டாரோட லென்த் எவ்வளோ 2 cm. எவ்வளோ ஆங்கிள் இருக்குது 60. 60 நான் ஏன் இவ்வளோ 45 மாதிரி போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 2 cm angle 60 degree. In the first quadrant, vector B is 2 cm and 60 degree below the x-axis in the fourth quadrant. B vector எப்படி இருக்கான் 60 degree, 2 cm 60 degree in the fourth quadrant. அப்போ இது ரெண்டுத்தோட என்ன கேட்குறாங்க, அப்போ A plus B எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். நல்லா பாரு, ரெண்டு வெக்டார் இருக்கா, ரெண்டுமே ஈக்குவல் வெக்டாரா, ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் எவ்வளோ டிகிரி 120 டிகிரி. அப்போ 120 டிகிரியில் இருந்த ஆன்சர் என்ன வரும், அதே தான் வரும். எப்படி வரும், 2A cos of theta by 2. 2 வேல்யூ என்ன சார் 2 cm, cos of 120 by 2 என்ன ஆயிரும் cos 60. cos 60 வேல்யூ என்ன 1/2. இந்த 1/2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு A வெக்டார் தான் ஆன்சர் வரும். இப்போ 2 வரப்போகுது. எந்த டைரக்ஷனில் வரும், இது ரெண்டு வெக்டார்னா ரிசல்ட் இதுக்கு நடுவில் பொழந்துக்கிட்டு வரும். கரெக்டா இல்லையா? அப்போ 2 cm along x-axis. ஏன்னா இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். அப்போ ரிசல்ட் என்ன இருக்கும், ரெண்டுத்துக்கு நடுவில் பொழந்துக்கிட்டு இப்படி 2 cm வரும். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.